அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 287வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 287வது நாளில் பல திருப்பம். அதனால் நாம் செய்தியை திருப்பி வாசிக்க வேண்டிய ஒரு நிலை. முதலில் ஹமாஸு, அப்புறம் ஹிஸ்புல்லா, அப்புறம் ஹவுத்தீஸ் என்று வருவோம். இப்பொழுது ஹூத்தீஸுடைய செயலிலிருந்து தொடங்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நேற்று உலகை உலுக்க மிகப்பெரியதொரு சம்பவம் டெல் அவீவிலே ஹூத்தீஸுடைய ஜாஃபா வகை ட்ரோன்ஸ் தாக்குதல் நடத்தியது. இது 2வது முறையாக. நான் உங்களிடத்தில் ஏற்கனவே விளக்கி சொன்னது போல 5 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் காசாவுக்குள்ளால் வருவோம் என்று சொன்ன ஹூத்தீஸ் வந்துவிட்டார்கள் என்பதனுடைய அறிகுறி இது. இப்போது ஹூத்தீஸுடைய ஜாஃபா வகை ட்ரோன்ஸ் டெல் அவீவில் இது 2வது, எனக்கு தெரிந்து 3வது தாக்குதல். 8 காயம்பட்டவர்கள், ஒருவர் இறந்திருக்கிறார் என்று தகவல் சொல்லுகிறது யோகி அஹ்ரனாத் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை. எங்கே இருந்து இந்த ட்ரோன்ஸு உள்ளே வருது? டெல் அவீவுக்கே எப்படி வருது? இது இஸ்ரேலுக்கே காரணம் சொல்ல முடியவில்லை. இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான நகரம், தலைநகரம், நீதான் பேரளவுக்கு ஜெருசலத்தை வைத்திருக்கிறாய். அது நேற்று இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு தாக்கி இருக்கிறது. அது தனி காணொலியாக வைகரை வெளிச்சம் அபிஷியலில் தருகிறோம். இப்போ எப்படி வந்தது இது? இந்த ட்ரோன்ஸ் உள்ளங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எங்கிருந்து வந்தது? ஏன் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை தடுக்கவில்லை அல்லது கண்டுபிடிக்கவில்லை? தாக்குதல் நடந்து நஷ்டங்களும் ஏற்பட்ட பிறகுதான் இதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அப்போ அது ஒரு புதிராக இருக்கிறது. நாங்கள் இன்னொரு வகை ட்ரோன்ஸை பயன்படுத்த போகிறோம். அது இஸ்ரேலுடைய டெல் அவீவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உள்ளால் சென்று தாக்கும் என்று வேறு அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஜாஃபா வெரைட்டியை பற்றி நேற்று பக்கமாக எழுதுகிறாங்க. எல்லாரும் இப்போ காசாவை மறந்துட்டாங்க. டெல் அவீவ் தான் முன்ன வந்து நிற்கி. அந்த ஜாஃபா ஃபார் ஜாஃபாங்கிற இடத்துக்கும் இதே தான், இந்த ட்ரோன்ஸ் தான் அனுப்ப போகிறோம். தாக்கிவிட்டதாகவும் தகவல் இருக்கிறது ஜஃபா என்ற இடத்தை. இது முக்கியமான வரலாற்று தடம். பாலஸ்தீனத்துடைய வரலாறை படித்தால் ஜஃபா, நிபுலஸ், செரிச்சோ, பெத்லஹேம், ஜெருசலம் எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் வரலாற்றில் இடம்பெறும். அடுத்து ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அது பாலஸ்தீன துறைமுகத்தை நோக்கி நகர்ந்ததால் தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதில் என்ன அதிசயம்னா, அந்த கப்பலை தாக்குற அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுமா. தானாகவே பாலஸ்தீனுடைய போர்ட்டுக்குள்ளால் எந்த கப்பலாவது வந்தால் தாக்குமா. அது ஹிஸ்புல்லா, ஹூத்தீஸ் இயக்க வேண்டும் என்றில்லை என்று சொல்லுகிறார்கள். அடுத்தால நாங்கள் டெல் அவீவுக்கு எதுக்கு இதையெல்லாம் அனுப்புகிறோம்னு சொன்னால், எங்களால் உங்களுடைய எல்லா பகுதிகளையும் தாக்க முடியும். ஒரு காசாவை டெல் அவீவில் உருவாக்க முடியும். குடியிருப்புகளை தகர்க்க முடியும். அதனால் முறையாக முதலில் உணவுப் பொருட்களை காசாவுக்குள்ளால் விடுங்கள், அதன் பிறகு முற்றாக வெளியேறுங்கள், எங்கள் காசா போராளிகள் குழுக்களோடு நீங்கள் ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளுங்கள் என்று நேற்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து யாஃபா ட்ரோன்னு ஒரு ட்ரோன். இதே ஹிஸ்புல்லா, ஹூத்தீஸ் இப்பொழுது புதிதாக காட்டியிருக்கிறார்கள். அந்த யாஃபா ட்ரோன்ஸ் ஜாஃபா வேற யாஃபா வேற. அந்த ட்ரோன் பல இடங்களில் இஸ்ரேலுடைய பல இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கும் என்று நேற்று அமெரிக்காவினுடைய தூதரகத்துக்கு முன்னாடி அது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. எங்கே? டெல் அவீவில். நான் சொல்லிகிட்டு இருக்கேன்லாம் உங்களுக்கு காசா மாதிரி தெரியக்கூடாது. இது டெல் அவீவில். அதற்கு பிறகு ஒரு பெரிய இராணுவ கிட்டங்கியை தாக்கி அது எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ
அதையெல்லாம் பட்டியல் போட்டுவிட்டு எங்களிடம் இன்னும் வலுவான பல ஆயுதங்கள் இருக்கின்றன, உங்களுக்கு இப்பொழுதே நாங்கள் அறிவித்து விடுகிறோம், டெல் அவீவ் எங்களுடைய ஹிட் ஏரியா, அதுக்குள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள். ஆக இந்த யுத்தத்தில் மெல்ல மெல்ல ஹூத்திஸ் லீடு எடுக்கக்கூடிய அளவுக்கு, அவர்கள் தலைமை தாங்குகின்ற அளவுக்கு இது போயிருக்கிறது. அதே போல நேற்று இன்னொரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள், அபிவோ என்ற ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்து அந்த கப்பலும் இந்த போர்ட்டுக்கு போனதால தானாகவே தாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது உங்கள் இன்டர்னல் ஃப்ராண்ட் சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த செட்டில்மெண்ட் ஏரியாலாம் இருக்கு பாருங்க, அங்கே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இராணுவ தளங்களை எல்லாம் நாங்கள் அழிப்போம். இப்போ ஹூத்திஸ் இதை செய்துன்னு சொன்னால், ஹூத்திஸுக்கு சாதகமாக இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நேற்று இந்த ஏரியாக்கெல்லாம் ஆக்குப்பைடு லேண்டுன்னு அறிவித்திருக்கிறது. அது எப்போவோ அறிவித்திருக்க வேண்டும், இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இதனால எல்லாம் விலகக்கூடிய ஒரு இது என்னன்னா, நான் போய் பைடன்ட்ட, கொரோனாவில் இருக்கக்கூடிய பைடன்ட்ட கைகுலுக்கி அமெரிக்காவினுடைய பார்லமெண்ட்னு சொல்லக்கூடிய காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ண போகிறேன், பேசி அவர்களை என் பக்கத்தில் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த நத்தியான்ஹூனுடைய வாஷிங்டன் பயணம் தடைபடலாம் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இஸ்ரேலில் எந்த பகுதிக்கும் பாதுகாப்பு இல்லை, இஸ்ரேலில் எந்த பகுதிக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு நீ வாஷிங்டனுக்கு போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இஸ்ரேலு இப்போ நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லுத இப்போ கொஞ்சம் இறங்கி வந்துருக்கு. என்ன இறங்கி வந்துருக்குன்னா, காசால இஸ்லாமிக் கவர்மெண்ட் இருக்கலாமா, ஆனால் மாடரேட் இஸ்லாமிக் கவர்மெண்ட் இருக்கணுமா. அது எது மாதிரி இருக்கணும்னா, மாடரேட் இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுக்கு விளக்கம் சொல்லிடுறாங்க, அது ஈஸியாக இருக்கு. அது யுஏஏ போலவும் சவுதியை போலவும் இருக்கணுமா. யுஏஏ ஒரு பக்கம் அபச்சாரம், ஒரு பக்கம் கல்லுக்கடை, என்னமெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், இடையில பள்ளிவாசலும் இருக்குன்னு தொழுதுக்கலான்னு. அதுதான் இவங்களுக்கு மாடரேட் இஸ்லாமா. இஸ்லாத்தில் மாடரேட்டு, எக்ஸ்ட்ரீமு அல்லது லோயர்லாம் கிடையாது, ஒரு இஸ்லாம் தான் இருக்குது உலகத்தில். ஆனால் இப்போ இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுங்கிறத அதே ஒத்துக்கிட்டது, தான் வாங்கக்கூடிய அடியின் வேதனையே ஒழுங்காக உணர்ந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் உலகத்தில் இன்னொரு குரல் எழுந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய முகமது ஃபத்தா அப்பாஸோடைய பாலஸ்தீன அத்தாரிட்டி தான் இனிமே பாலஸ்தீனுடைய பிரதிநிதி என அங்கீகரிப்பதை மாற்றி எல்லா போராளி குழுக்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்களை பாலஸ்தீன அத்தாரிட்டி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு குரல் எழுந்திருக்கிறது. அதனால் நீ எப்போ இஸ்லாமிக்குன்னு சொல்லிட்டியோ அப்போ பாதி உளுந்துட்டேன்னு அர்த்தம். அதை நாம் தனியாக வேறு வீடியோக்களில் பார்ப்போம். அடுத்தால நம்ம ஹிஸ்புல்லாவுக்கு வருவோம். ஹிஸ்புல்லா நேற்று ஹிஸ்புல்லாவுக்கு ரெண்டு இழப்புனா, அதில் ஒரு இழப்பு ஜமாயே இஸ்லாமி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புடைய தளபதியை இஸ்ரேல் தாக்கியதில் இழந்திருக்கிறார்கள். ஆமாம், எங்கள் அமைப்பில் உள்ளவர் இல்லை, அவர் ஜாஃபர் அலி ஜாஃபருங்கிறவர் மரணித்திருக்கிறார். மிகவும் முக்கியமானவர். அவர் ஜமா அல் இஸ்லாம் என்ற ஒரு அமைப்பினுடைய அல் ஃபஜ்ர் பட்டாலியன் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டாலியனுடைய தலைவர். அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அது எங்களை தாக்கியதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இனி அந்த ஜமா இஸ்லாமி இதுவரைக்கும் நாங்கள் எல்லா ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை என்ற அளவில் தான் இருந்தோம், இனி நாங்களும் இறங்குவோம் என்று அவர்களும் நேற்று பல மிசில்களை, பல ட்ரோன்களை இஸ்ரேலுக்குள்ளால் செலுத்தி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அப்போ அந்த அமைப்புகள்லாம் எங்கிருந்து வருது, ஏற்கனவே இருந்ததா என்னன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இதனுடைய பெயரை பார்க்கும்போது ஜமாத் இஸ்லாமின்னு சொல்லும்போது, அதாவது இஸ்லாத்தினுடைய கூட்டுன்னு சொல்லும்போது, ஒருவேளை இவர்கள் சன்னி முஸ்லீம் வகையறாவை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஹசன் நஸ்ருல்லா அதெல்லாம் பார்க்குறாங்க. எங்கள் உலகத்தில் எல்லாமே அடிபட்டு போச்சு. ஆக அவர்களை தாக்கியது எங்களை தாக்கியதாக எடுத்துக்கொண்டு நாங்கள் தாக்குகிறோம் என்று நேற்று நிறைய புதிய இடங்களை தாக்கி இருக்கிறார்கள். நரட் நஃபாலின் என்ற இடத்தை அவர்கள் தாக்கியதில் எரிந்து கொண்டே இருக்கிறதுன்னா, இந்த அணையா விளக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், சீனில் இவர்கள் அந்த கேஸ் பைப் லைனை என்ன செய்கிறாங்க, அடிச்சிடறாங்க. அந்த கேஸ் பைப் லைனை
வந்து அடிச்சிட்டாங்கன்னா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கேஸ் ரிக்ஸ்ன்னு சொன்னேன், மெடிட்டரேனியன் கடல் வழியாக அவன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான் பாருங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 1967 வரைக்கும் இஸ்ரேலு கேஸை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. 67 யுத்தத்துக்கு பிறகு பிடித்த அந்த இடங்களில் உள்ள எண்ணெய்களை வைத்து அது எக்ஸ்போர்ட்டராக இருந்தது. இப்போ அதை அடிச்சிருக்காங்க. இப்போ அதில் நரோட் நஃப்தாலிங்கிற ஏரியா எரிந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லட் ஹஸ்கர் இது ஒரு புது ஏரியா, இராணுவ தளம் அடித்திருக்கிறார்கள். நிறைய இராணுவத்தினரும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மாலிகா அல் மாலிக்ங்கிற இடத்துல உள்ள இஸ்ரேலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை தாக்கி இருக்கிறார்கள். அங்கே நிறைய இராணுவ வீரர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அழிந்திருக்கிறார்கள். அதே போல 40 ராக்கெட் எங்க அல் ஜாரியத் சென்டருக்கு 40 ராக்கெட்டும் தன்னுடைய இலக்கை அடைந்து பலன்களை தந்தது என்று ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு ரொம்ப பெருசா நேற்று ஹிஸ்புல்லா தாக்கலில் பேசப்படுவது அப்ரீம் என்ற இடத்தை ஹிஸ்புல்லா தாக்கியது. அது புர்கான் ஃபேமிலி வெரைட்டி என்று சொல்லி புர்கான் ஃபேமிலி சேர்ந்த மிசிலை நாங்கள் அனுப்பினோம். அது சரியான இலக்குகளை தாக்கியது. இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒரு இடத்தில் குழுமி இருந்தார்கள், அவர்களை தாக்கி இருக்கிறது. அதே போல அப்பர் கலீலி, யாரா, அகுந்தம், காபீர் என்ற இடங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலும் தாக்கி இருக்கு. அதில் தான் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஜமாயே இஸ்லாமியினுடைய ஒருவர் ஷஹீதாகி இருக்கிறார். இன்றைக்கு ஜாஃபர் மஸ்தூக் என்பவர் ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர் ஷஹீதாகப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக ஃபிலோம் பேஸ் என்ற ஒரு புது பேஸை அடிச்சிருக்காங்க. அதுக்கு ரிவெஞ்சா ஃபிலோன் பேஸுங்கிற ஒரு புது இராணுவ தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு புது மிசிலை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்வாம் மிசில்ஸ், பறந்து மிதந்து செல்லக்கூடிய மிசில்னு பேர் வச்சுருக்காங்க. இது அடித்தது ஒரு இராணுவ தளமும் அதுக்கு பக்கத்தில் இருந்த அமெரிக்கா அனுப்பிச்சு பாருங்க 10 லட்சத்தி சொச்சம் குண்டு, அதில் ஒரு பகுதியை அவர்கள் தேக்கி வைத்திருந்த கோடவுன் அதில் அடிச்சதில் அது வெடிச்சும் தெரித்தும் எரிந்து கொண்டு இருக்கிறது என்பதை எல்லா பத்திரிகைகளும் நேற்று எடுத்து சொல்லுகின்றன. அதே போல ஒரு நியூ இரான் என்ற ஒரு இடத்தை புதிய இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதை தாக்குவதற்கு பயன்படுத்தின ஆயுதத்துக்கு பேர் நியூ இரோம்ங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறீங்க. இந்த புது ஆயுதங்கள் எல்லாம் 2-3 நாள் கழிச்சாதான் நமக்கு அதுக்கு என்ன எஃபெக்ட்னு தெரியும். ஆனால் இவை எல்லாமே ஹிஸ்புல்லாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிச்சிட்டு போகுது. டெல்லவீவ்லே ஒரு பாதுகாப்பு இல்லையா? டெல்லவீவ்ல விசாரணை தான் நடத்துகிறான், எப்படி வந்தது எப்படி போச்சுன்னு. இதே என்னையா அதை நீ எப்படி பாதுகாப்பாக வச்சுருங்கன்னா அதுக்குள்ளால ஒரு எறும்பு வந்தால் கூட உனக்கு ரேடரில் தெரியணும், அது எங்கிருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியணும். அதில் பாதுகாப்பு இல்லை. அடுத்தது ரோசா பினா என்ற செட்டில்மெண்ட்டையும் தாக்கி இருக்கிறார்கள். ஹட்சர்ஹா கிலியட் என்ற செட்டில்மெண்ட்டையும் தாக்கி இருக்கிறார்கள். இந்த அபிரமி என்ற இடத்தை அவர்கள் தாக்கியதுதான் நேற்று இன்னைக்கும் பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்த செட்டில்மெண்ட் ஒரு 4 செட்டில்மெண்ட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள மக்கள்லாம் இடம்பெயர்ந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வழக்கமாக தாக்குகின்ற மனாரா பேரக்ஸு, கத்தாப் யாதின் இந்த ரெண்டுமே இஸ்ரேலிய இராணுவத்தினர் 1 லட்சம் பேரை சிறை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க அதிகமாக இருந்த இடம், அதையும் தாக்கி இருக்கிறார்கள். அப்போ இஸ்ரேலு யுத்தம் ஆரம்பிக்கலைங்கிறது கணக்கில்லை. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்த தான் செய்கிறது. ஆனால் லெக்கு இல்லாமல் நேற்று இன்னொரு புதிய அமைப்பை யுத்தத்தில் இழுத்து விட்டுது. ஒரு ஹிஸ்புல்லாவே நீ தாக்கு பிடிக்க முடியல. அடுத்தால இப்போ ஜமா இஸ்லாமி எப்படி திருப்பி அடிப்பார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர்களும் திருப்பி அடித்தால் அவங்க நேற்று ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. அட்மிட்டுங்கிற இடத்தையும் அரப் அல் அராம்ஷாங்கிற இடத்தையும் நாங்கள் தாக்கினோம் என்று அவர்களும் அறிக்கை விடுகிறார்கள். இப்போ என்னன்னா ஹிஸ்புல்லா தனியாக அறிக்கை, அவங்க தனியாக அறிக்கை, எல்லா அறிக்கையும் ஒரு 4-5 அறிக்கை அங்கிருந்தே வரும் போல தெரியுது. அப்போ இங்கே காசாவில் ஒரு 13 அமைப்பு, இங்கே ஒரு 2 அமைப்பு, 13 15 அமைப்பாச்சு. காசாவில் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே இறந்தவர்களை வச்சு இன்னொரு மாத்தேர் ஹிஸ்புல்லால அங்கே இறந்த பெருசாக அவங்க ஜனாசா தொழுகை நடத்தினவருக்கு பேரால் இன்னொரு அமைப்பு. அதை நேற்று நான் சொன்னேன். அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வரும். வெஸ்ட் பேங்கில் 83 பெண்களையும் 16 குழந்தைகளையும் கைது செய்திருக்கிறது இஸ்ரேலும். பெண்களையெல்லாம் கைது செய்து சிறையில் வைத்து சித்திரவதை செய்கிறார்கள். பாலியல் வன்மமும் நடந்ததாக தெரிகிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையில் உடனே அதை இது பண்ணியிருக்காங்க.
ஆனால் ஜெனீனில் நடந்த சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தப்பி ஓடி இருக்கிறார்கள். 4 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள், 4 பேர் இறந்து இருக்கிறார்கள். அங்கே போராளிகள் குழுக்கள் ஓப்பனில் தான் சண்டை போடணும். காசாவை பாரி கூட அவங்களுக்கு இல்லை, அண்டர் கிரவுண்ட் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் தைரியமாக துணிந்து நின்று சண்டை போடுகிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் சொன்னேன். ஒரே போராளி 11 குண்டுகளை தாங்கி கொண்டு 1 hour சண்டை போட்டு 4 பேரை வீழ்த்தினா, 4 பேரை காயப்படுத்தினான்னு என்று சொன்னேன். அதுபோல் அந்த மக்கள் வேறு வழி இல்லை. இப்போ பெண்களையும் குழந்தைகளையும் கைது செய்யும் போது என்ன பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? அவர்களால் முடிந்த அளவு சண்டை போடுகிறார்கள். அடுத்தது அல் அக்ஸா பள்ளிவாசலில் எத்தனை பேர் ஜும்மா தொழுதார்கள் என்ற கணக்கை நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சொல்லுவோம். இதில் அவங்க ஜும்மா தொழுததே பெரிய அதிசயமாக பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பென்கர்ங்கிறவன் புதன் வேலை 2 நாளும் அங்கே தான் இருந்தான். இருந்தே இஸ்ரேலு ரெட் லைனெல்லாம் தாண்டணும், அதாகும் இதாகுன்னு ஒரே சத்தம். போலீஸ் பாதுகாப்பில் நின்றுட்டு அவன் பேசுகிறத எல்லாரும் எல்லா இடமும் எடுத்து போட்டாங்க. அங்கே சில பூஜைகளை நடத்துறது, புனஸ்காரங்களை நடத்துவது, இப்படி அசிங்கப்படுத்தி விட்டு வந்தான். அனைத்து போலீஸ் தடையும் தாண்டி நேற்று 40,000 பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள். போன வெள்ளிக்கிழமை 35,000, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 30,000. 2 வெள்ளிக்கிழமையாக 30,000 இருந்தது, 35,000 ஆகி இப்பொழுது 40,000 ஆகி இருக்கிறது. இந்த 40,000க்கு மிக முக்கிய காரணம் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், அந்த ஜெருசலம் ஏரியாலையும் பெத்லஹேம் புது வார் ஃப்ரண்ட், அது பெத்லஹேமில் நடந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிகள், அதனால் 40,000 பேர் அனுமதித்து இருக்கிறார்கள். விட்டா 4 லட்சம் பேர் வருவாங்க போல தெரியுது. ஏன்னா நேற்றும் வெளியில் லட்சக்கணக்கான பேர் பள்ளிக்கு வெளியில் தொழுது இருக்கிறார்கள். 14 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் யாருக்கும் இது கிடையாது. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அனுமதி கொடுக்குறான். அப்படி இருந்தும் நேற்று 40,000 பேர் தொழுது இருக்கிறார்கள். அடுத்தது காசா பகுதிக்கு வந்தால், நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், யூனியன் ICJ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு தீர்ப்பு கொடுக்குன்னு. அந்த தீர்ப்பு ரொம்ப பெருசாக இருக்கனால அபிஷியல் விஷனில் வைகர வெளிச்சம் அபிஷியலில் தனி காணொலியாக அதை தருகிறேன். நேற்று நடந்த சண்டையில் நெட்சாரிமில் முக்காவாசி அழிச்சிட்டாங்க. அவனுக்கு அங்கே இருந்த எல்லா இதுவும் போச்சு. இப்போ என்னன்னா, அட்டென்ஷன் கம்ப்ளீட்டாக டெல் அவிவுக்கு வந்துட்டு. டெல் அவிவில் இப்போ நடக்கக்கூடிய இந்த தாக்குதல், இப்போ தாக்குதல் நடக்குது. ஹிஸ்புல்லா முந்தா நாள் அல் ஜசீரா போட்ட தகவல் படி ஹிஸ்புல்லா பொறுப்பு ஏற்றுக்கல. ஆனால் நேற்று காலையில் நாங்கள் தான் இன்னைக்கு நாங்கள் ஹிட் சோனுன்னே அறிவிச்சிட்டோம்னு சொல்லிட்டான். அதனால் மொத்த கவனமும் அங்கே போய்விட்டது. கவனம் அங்கே போயிட்டு இங்கே நெட்சாரிமில் சுஜயாவில் பயங்கரமான சண்டை நடந்திருக்கிறது. தெருவில் இறங்கி ஓடி துரத்தி அடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட்டே வரட்டு, ஆனால் மாடரேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டுன்னு இஸ்ரேல் பேசக்கூடிய அளவுக்கு, நத்தியானுவு பேசக்கூடிய அளவுக்கு அது வந்திருக்கிறது. ஆனால் இவன் நுஸ்ரத் கேம்பில் நேற்று குண்டு போட்டதில், மற்ற சென்ட்ரல் காசாலையும் குண்டு போட்டதில் 38 பேர் இறந்துருக்காங்க. ரஃபால இவனுக்கு எந்த புடியும் இல்லை. எகிப்துட்ட நீ இதை எடுத்துக்கோ அப்படின்றான். ஆனால் தன்னுடைய இராணுவத்தினர் அங்கே இருந்து எங்களால் முடியலைங்க, நாங்கள் வாரோம்னு சொன்னால், இவன் அங்கேயே ஒரு இடத்துல போய் அந்த இராணுவ வீரர்களை சந்தித்து நத்தியானுவு, நீங்கள் இந்த ரஃபா கிராசிங்கை கைவிட்டுட்டீங்கன்னா நான் உடனே நம்ம சரண்டர் ஆன மாதிரி ஆயிரும், தயவு செய்து அதை காப்பாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த யுத்தம் வேறு டைமென்ஷனில் வேறு ஏரியாவை தொடர்ந்து போகிறது. அமெரிக்காவை ரெட் சீலையும் மெடிட்டரேனியன் சீலையும் இந்திய பெருங்கடலிலும் விலையேற்றியதிலிருந்து இது ஹவுத்திஸ் சென்டர்டு யுத்தம் போல தொடங்கி இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம். வாய்க்கிறதாவான். அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.